அம்சமா கர்ப்பப்பைக்குள்ளேயே பேம்பர்டா உட்கார்ந்துருக்கிற குழந்தை எப்ப வெளியே வருவாங்கன்னு பார்க்க வந்த விளாக் இது. இந்த விளாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னு கூட சொல்லலாம், இல்ல எங்க குழந்தைய என் ஒய்ஃப் சுமக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட சொல்லலாம். வாழ்க்கையில எனக்கு நிறைய மாற்றங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போனேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போனது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற டெல்லிக்கும் போய் அங்க ஒரு கோடி ரூபாய் டோர்னமெண்ட்டையும் நேர்ல பார்த்து அட்டன் பண்ணேன். அண்ட் இமீடியட்டா எனக்கு அடுத்த வாய்ப்பும் கிடைச்சது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கேமிங் ஈவென்ட்டான கேமிங் திருவிழால எனக்கு ஒரு லைம் லைட்டும் கிடைச்சது. இன்ஃபேக்ட் அங்க வந்த ஒரு அண்ணா எங்க குழந்தைக்கு வெள்ளி கொலுசு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வந்த எல்லாருமே அவ்வளவு பாசமா பேசினாங்க. சென்னையில நடந்த கேமிங் திருவிழாவை விட பெங்களூர்ல 2-3 மடங்கு பெருசா கேமிங் ஹப்பான்னு ஒன்னு நடக்க போது. அங்க வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கும் அமைஞ்சிருக்குது. இன்னும் டாக்டர் எழுதி கொடுத்திருக்கிற டெலிவரி டேட்டுக்கே ஜஸ்ட் 8 நாள் தான் இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுல செப்டம்பர் 27-28 எனக்கு ஈவென்ட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 5 வருஷமா யூடியூப் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் திறமைக்கு எந்த ரெகக்னிஷனும் கிடைக்கல. ஆனா என் தம்பி சேனல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட சேர்ந்து இந்த முகமும் ரீச் ஆக ஆரம்பிச்சது. என் ஒய்ஃப் என் குழந்தைலாம் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில புதுசா நிறைய வாய்ப்புகள் எனக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. அப்படி இந்த பெங்களூர் வாய்ப்பே எனக்கு தவற விட விருப்பம் இல்லை. ஆனா இந்த பக்கம் யோசிச்சீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் குழந்தைய தடவை கையில வாங்குற சந்தோஷத்தை எதாலையும் ஈடுகட்ட முடியாது. நீங்க ஒண்ணு மண்டையை போட்டு கலப்பாதீங்கப்பா. இன்னும் 4-5 நாள் தானே, தைரியமா போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வர நேரம் பார்த்து பிறந்துச்சுன்னா எனக்கு மனசே கஷ்டமாயிரும். அதே நேரத்துல இது ஒரு பெரிய விஷயம். இத்தனை நாள் உள்ள இருந்தது, இன்னும் ஒரு 4-5 நாள் உள்ள இருக்கா போயிருமா? சொல்லிருவியா நீ? அப்போ அதெல்லாம் இருந்துக்கும். நாலு பாப்பாட குழந்தைகிட்ட சொல்லிருக்குமா? நம்பிக்கையோட நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? கன்ஃபார்மா? நீ சொல்றேன்னு தான் போறேன். அங்க போற நேரம் வழி வந்து பெத்துக்கிட்டு போட்டான்னு வைக்குமா அவளை? சான்ஸ் திரும்ப கிடைக்காதுல்ல, ஒரு டைம் தானே கிடைக்கும். ஆமா, அதே நேரத்துல பிள்ளைய தடவை கையில வாங்குறது ஒரே சான்ஸ் தானே. எனக்கு அதான் பயமா இருக்கு. யோசிக்காதீங்க, போயிட்டு வாங்க. அப்படியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். பிள்ளைய வச்சுப்பல்ல 4 நாள்? நான் வச்சிருக்கேன். வாங்க வாங்கன்ட்டு அப்புறம் போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, எப்படின்னு 4-5 நாள் வெயிட் பண்ணலான்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் டாக்டர்கிட்டையும் சொல்லி அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க செக் பண்ணிட்டு சொன்னது என்னன்னா, கர்ப்பப்பையோட வாய் வந்து ஒரு விரல் அளவுக்கு தான் திறந்துருக்குது. ஸோ இமீடியட்டாக ஒரு டெலிவரியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 4 to 5 டேஸ்லேருந்து 1 வீக்காச்சும் ஆயிரும். இல்லை டெலிவரி டேட் கொடுத்துருக்கிற அன்னைக்கு பிறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் 5 டேஸில் என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து ஹெவி ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தண்ணிக்கூட உடையாத பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் 5 டேஸில் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு டாக்டரும் சொன்னாங்க. என் ஒய்ஃப் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நான் டெல்லிக்கும் சரி பெங்களூருக்கும் வரேன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்னை பார்க்குறது 300 ரூபாய் டிக்கெட்டு ஃப்ரீயாகவே நம்ம தந்துடுறோம் 700 பேருக்கு. அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் போயிட்டு TG Mr. X அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்கும். அதில் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் ஈவெண்ட்டுக்கும் வந்துடலாம், என்னை வந்து பார்த்து என் கூடயும் பேசலாம். ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே பெங்களூருக்கு கிளம்புறேன்.